இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு மார்க்கெட்டிங்னா அப்படி பண்ணணும், பிஸ்னஸ்னால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் பண்ணுவோன்னு நினச்சிங்களா? திஸ் இஸ் பிஸ் தகவல் ப்ரோ. லாங் ஃபார்ம் வீடியோஸோடு வந்திருக்கும். கார்டனிங் மேலே தனக்கு இருந்த ஆர்வம் அதை பற்றி தேடி தேடி படித்து கற்றுக்கிட்டு 2013 ஒரு சின்ன பிஸ்னஸாக ஆரம்பித்து இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப்பிங், ரூஃப்டாப் கார்டனிங், பாலி ஹவுஸ், இரிகேஷன் சிஸ்டம், வெர்டிகல் கார்டனிங், கான்செப்ட் கார்டனிங், கார்டன் அண்ட் மெயின்டெனன்ஸ் போன்ற எல்லா சர்வீஸ்லையும் ஒன் ஆஃப் த லீடிங் ஒன் ஸ்டாப் கார்டனிங் சொல்யூஷனை தந்துட்டு இருக்கிற இந்திரா கார்டன்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் மைத்ரேயன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். கார்டனிங் பேஷன் அது எப்படி பிஸ்னஸாக மாற்றினாங்க, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, வாங்க மைத்ரேயன் சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்டனிங் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து ரிலாக்ஸான டைமில் கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்காக வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் பேஷனை பர்சீவ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக வந்து கார்டனில் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் நம்ம எல்லாருமே செடி வளர்த்துருப்போம். ஃபேமிலியோட செடி வளர்த்த ஒரு அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அதே அனுபவம் தான் எனக்கு. நாங்கள் வந்து சின்ன வயசில் அம்மா, நான், தம்பி எல்லாருமே, அப்பா எல்லாருமே சேர்ந்து நிறைய செடி வளர்த்துருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹவுஸ் தான் எங்களுக்கு. நான் பிறந்து வளர்ந்து அப்பா தாத்தா எல்லாமே நாங்கள் சென்னை வாசி தான் முழுக்க. அங்கங்கே பக்கத்தில் அந்த ரோட்டில் வந்து தள்ளின்னு வருவாங்க, வண்டியில் தள்ளி வருவாங்க. தனி நர்சரிஸ் இருக்கும். நம்ம அந்த செடி கடைகள்லாம் போயிட்டு செடிகள் வந்து வளர்ப்போம். பூச்செடிகள் இருக்கிற இடத்துல வளர்க்குறது வழக்கம். பெருசாக இடம் இருக்காது, வாடகை வீடுன்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி தான் நாங்கள். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டு சைட்லேயும், எங்கள் பிஸ்னஸ் வீட்டு சைட்லேயும் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா நிறைய செடிலாம் வளர்ப்பார். அதுலேயும் அவங்க 2 பேருமே இருந்ததுனால அந்த செடிகளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கவே ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம். கார்டனிங் மேலே இருந்தால் உங்களோட பேஷனை பற்றி சொன்னீங்க. இந்த பேஷனை வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலான்ற ஐடியா அவங்க எப்படி வந்துச்சு? அண்டு இந்திரா கார்டன்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன சார்? எங்கள் அம்மா பேர் இந்திரா. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த இந்திரா கார்டன்ஸ்ன்ற நிறுவனம் வந்து உருவாச்சு. ஒரு இடத்துல வந்து ஒரு செடியை வந்து காய்கறிக்கான ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா லைவாக வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்ணி வச்சு காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லோரும் பூச்செடிகள் மட்டுமே வளர்த்துருக்கோம். பூச்செடி, அழகு செடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி வளர்க்குறதுக்கு. அப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் உரத்தை ஏதாவது கொடுத்துட்டு விடுவாங்க. தோட்டக்காரங்களே வருவாங்க, உரத்தை போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இரும்பு பூச்சி ஏதாவது கட்டுப்படுத்திட்டு மருந்துக்கிறது அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த காய்கறியை பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னென்னா காய்கறி எப்படி இவங்க க்ரோ பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, ஓரளவு பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து நெட்டு வச்சுருப்பாங்களா எப்படின்ற 1000 கேள்வி இருந்தது. சும்மா அதை போய் பார்க்குறப்போ இல்லையே இது உண்மையாக தான் இருக்குது, நம்மளும் மாடியில் வந்து காய்கறியை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. மாடியில் ஒரு தோட்டம் அமைக்கலாம், இந்த காய்கறி தோட்டம் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தோம். அது ஆரம்பிக்கிறப்பவே ஏன் இதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த எக்ஸிபிஷன் அந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு அது ஒரு பேஷன் வந்து பிஸ்னஸாக செடி மேலே இருந்த ஆர்வம் ஒரு பக்கம். இது வந்து ஒரு நேச்சர் சார்ந்த பிஸ்னஸ்ஸு. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அந்த பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதப்போ அந்த ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஈடுபாடு தான். அதை எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்து பார்ப்போம்னு சொல்லி வளர்த்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ராப்பராக அது போல், அதுவும் செடிகளோட ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன், அதோட நம்ம இது பண்ணுறப்போ அதை பற்றி தெரியணும், முதல்ல கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு லேர்னிங் தான் எந்த பிஸ்னஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பண்ணிட்டோம். லேர்ன் பண்ணுறப்போ பார்த்தா நல்லா பூ வருது, பூ உதிர்ந்துருது, அப்புறம் காய்க்கலை. சரி நம்மளுக்கே இந்த நிலமைனா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வச்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல போகிறோம், அவங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு முதல்ல விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். அப்படின்றப்போ விஷயங்களை வந்து விடலை. ஆனால் என்னென்னா விடாமுயற்சியாக வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் முக்கியமானது. ஏற்கனவே மாடி தோட்டம் வச்சுருந்தவங்க, அது சார்ந்து வந்து தோட்டங்கள் பண்ணுறவங்க, சீனியர் கார்டனர்ஸு, இவங்கள மாதிரி பீப்புள்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஐயா நம்மாழ்வாரோட அவரோட ஸ்பீச்சஸ் நிறைய கேட்டோம். இது மாதிரி கேட்குறப்போ நிறைய அவரை தாண்டி நிறைய வல்லுநர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களோட ஸ்பீச்சஸையும் நிறைய கேட்டோம். கேட்குறப்போ அவங்க வழி வந்தவங்க அவங்களும் நிறைய கேட்குறப்போ நம்மளுக்கு ஒரு எப்படி பண்ணணுன்ற நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடச்சிது. அதுக்கப்புறம் தோட்டத்தை வந்து நல்லா கையாண்டுறப்போ நிறைய பேருக்கு வச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கும் வந்து நிறைய கற்றுத்தர ஆரம்பித்தோம். இது வந்து கார்டன் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த வந்து கற்றுக்கிறது தான். ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் வந்து நம்ம கற்றுக்கிறதுல தான் முக்கியம்.
இதில் வந்து நம்ம கூச்சமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கற்றுக்க ஆரம்பித்தோம், பகிர்வு ஆரம்பித்தோம் என்னென்னு சொல்லிட்டு. நாம கற்றுக்கிறது நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நாலேஜ் ஷேரிங் வந்து நம்ம நிறைய முக்கியம். நாலேஜ் ஷேரிங் பண்ணுறப்போ அதில் வந்து அப்புறம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப சேலஞ்சஸாக இருந்தது. 3 இயர்ஸ் வந்து ரொம்ப படாத பாடுபட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ்ன்ற மாதிரி சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸை நீங்கள் எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய சவால்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? மிகப்பெரிய சவால் அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த பிஸ்னஸில் நாங்கள் ஈடுபட்டதே ஒரு கிச்சன் கார்டன் அப்படின்ற கான்செப்டில் தான் ஈடுபட்டோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து நாங்களும் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கான ஈடுபொருட்கள்லாம் விற்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் தான் இதுக்குள்ளே என்ட்ரானோம். என்ட்ராகப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான வந்து டிஸ்பிளேஸ் வந்து நம்ம வந்து வச்சு காட்டணும். இது வெஜிடபிள்ஸ் சார்ந்து வரப்போ நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் கார்டன் ஒரு பிஸ்னஸாக எடுத்துன்னு வரோம். இது செடிகள் சார்ந்தது. முதல்ல வர்றது கிச்சன் கார்டன், இந்திரா கார்டன்ஸ் அப்படின்ற நேமில் வரப்போ அதை வந்து டிஸ்பிளே லைவாக வந்து நம்ம எப்படி லைவாக ஒரு இடத்துல பார்த்தோமோ அதே மாதிரி லைவ் டிஸ்பிளேஸ் காட்டணும் அப்படின்றப்போ அந்த எங்கள் மாடி தான் அதுக்கான ஒரு இடமா இருந்தது. எங்கள் மாடியில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது 2nd ஃப்ளோரு, மாடி வந்து 3rd ஃப்ளோர் ஆகிடுது. எங்கள் வீட்டில் லிஃப்ட் இல்லை. அந்த 3rd ஃப்ளோரில் நம்ம வந்து அது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுறப்போ அவங்க வந்து மேலே வந்து பார்க்கணும். மேலே வந்து பார்க்குறப்போ ஓப்பன் டெரஸு, வெயில், மழை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கூட்டு போய் காட்டுறப்போ அவங்களுக்கு வந்து அதை உட்கார வைக்கிறப்போ அவங்க ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க வர கஸ்டமர்ஸ். அதை தாண்டி எனக்குமே வந்து அவங்கள வந்து அது மாதிரி உட்கார வைக்கிறமே அப்படின்ற ஒரு இது இருந்தது, மனசு உறுத்தலாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அம்மாக்காக அமைச்ச வீடு. அது அம்மா இல்லை, அவங்க பாஸ்டாகவே. அதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷோக்கே அந்த ஷெல்ஃப்லாம் வாங்கி அடித்து அந்த அயனில் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அப்போதைக்கு நம்ம டீல் பண்ண ப்ராடக்ட்ஸ், சீட்ஸ் முக்கியமாக இதெல்லாம் வச்சு ஆரம்பித்தோம் சார். இதில் வந்து வைக்கிறப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு சவால். அதை வந்து கீழே வந்து இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகுது. டெவலப் ஆகிறப்போ அடுத்தது முக்கியமான ஒரு பார்ட்டு இதில் பார்த்திங்கன்னா டெலிவரிஸ். அந்த டெலிவரிஸ் வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே டெலிவரிஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆன் டைம் டெலிவரி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒன்று இதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 வச்சுருந்த மாருதி 800 ஒன்று, அந்த 800 லோட் பண்ணுறேன் வண்டியை. டெலிவரிஸ் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றப்போ ஷிஃப்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஷிஃப்ட்டில் இருக்கப்போ முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம், லோட் பண்ணிவிட்டு டெலிவரிஸ் கொடுப்போம். அப்படியே டெலிவரிஸ் கொடுக்குறோம். அங்கே போனாலும் 2வது மாடி 3வது மாடி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு தலை சுற்றி மயக்கம் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு டெலிவரிஸ். அதுக்கு அடுத்தது ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு தெரியாது, கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. கஸ்டமருக்கு அந்த டைமில் ஃபோன் கால் அடிக்கணும். ஒரு கட்டத்தில் ஃபோன் கால் அட்டன் பண்ணி நான் தூங்குறப்போலாம் எனக்கு வந்து ஃபோன் கால் அடிக்கிறபடியே இருக்கும், சடனாக எழுந்து ஃபோன் அடிக்குதுன்றபடியே இருக்கும். எப்பவுமே என் மைண்டில் வந்து ஒரு ரிங் டவுன் வந்து சப்கான்ஷியஸாக வந்து அந்த ரிங் டவுன் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆயிடுச்சுது. ஒரு பக்கம் வந்து இதை வந்து எக்காரணத்துலையும் விட்டுறக்கூடாது, விட்டுறாமல் எடுத்துன்னு போகணுன்றது இது. அதை எடுத்துன்னு போகிறப்போ நல்லாவே ஓரளவுக்கு டெவலப் ஆகுது, பிஸ்னஸ் கண்கூட தெரியுது டெவலப் ஆகுது. ஏன்னா அதுக்கான நாலேஜும் வந்து ஒரு பக்கம் நாங்கள் கெயின் பண்ணினே இருக்கோம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த டைம்லேயும் ஒரு மீட் ஒன்று அட்டன் பண்ணேன். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீட்னா ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கிளாஸ் ஒன்று, அது ஃப்ரீ கிளாஸ் தான். அது இப்போ யார் கண்டக்ட் பண்ணலாம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது. வேலிடுனா அது ப்ராக்டிக்கலாகவே அதுதான் பண்ணியிருக்கணும். நான் முதல்லையே நம்ம மட்டுமே ஒரு பிஸ்னஸுக்கு உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்குமே டெவலப் ஆகாது. அதுக்கு ஏற்றபடி வந்து மேன் பவரை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும். அப்போ எங்கிட்ட டெம்பரவரியாக நிறைய மேன் பவர் இருந்தாங்க. இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது வந்து ஒரு மேன் பவரை வந்து ரெக்ரூட் பண்ணோம். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. அப்புறம் கோவிட் வந்துருச்சு. இது கரெக்டாக நீங்கள் எல்லாமே டெவலப் பண்ணிட்டே வரும்போது வந்து கோவிட் வந்துருச்சு. அப்போது வந்து கார்டனிங்கில் ரொம்ப இதாக, அப்போவும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸ் வந்து அப்படியே ஆவரேஜாக ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துன்னு வரோம். நிறைய விஷயங்கள் தெரியாமல் வந்து ஒரு லாஸ்ட்டில் தான் ஒரு 3 இயர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். கோவிட் எல்லாருக்குமே வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு அடி வாங்கிச்சு. ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்து கை கொடுத்தது, உண்மையாக சொல்லணும்னா. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து அந்த கோவிட் இருந்த பீரியடில் கொஞ்சம் லாஸ் இருந்தது. கோவிட் வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்ச் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு அதுக்கப்புறம்
சடனாக 7 ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணோம். வால்யூமை வந்து நம்ம எந்த அளவுக்கு கூட்டுறோமோ அந்தளவுக்கு டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணணும்னா அப்கிரேடேஷன் ரொம்ப முக்கியம். அப்கிரேடேஷன் முடிக்கணும். மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போயின்ட்டுருக்கு, நல்ல மூமெண்ட்டில் இருக்குது, அந்த எது வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போது அந்த கோவிட் டைமில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, மேன் பவருக்கு கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்துடுவாங்க, எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், அது எல்லாமே பக்காவாக கொடுத்தோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலஞ்சஸ். ஆனால் வந்து கோவிடு அந்த சேலஞ்சஸ் வந்து அந்த பார்ட்டோட அப்போ வந்து எண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. சார் 3 இயர்ஸ் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொன்னீங்க. அந்த ப்ரீ கோவிட் டைமாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் கோவிட் டைமாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்த ஒரு டேரிங்கான டிசிஷன் என்ன சார்? டேரிங்கான டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் பவர் தான் சார். மேன் பவர் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு பர்மனன்ட் ஸ்டாஃபாக வந்து நம்மளுக்கு வரணும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கோவிட் வந்து மேன் பவர் வந்து இருந்த வால்யூமை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், டார்கெட் செட் பண்ணணும். ஓகேவா? டார்கெட் செட் பண்ணணும்னா மேன் பவர் அதுக்கு ஏற்றபடி வந்து ஸ்டாஃப்ஸ் வேணும். ஸ்டாஃப்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்கிறப்போ அந்தளவுக்கு நம்மளால் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று இருந்தது. பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறப்போ ப்ரீ கோவிட் வந்து எங்ககிட்ட வந்து 3 மேன் பவர்ஸ் வந்து 3 ஸ்டாஃப்ஸ் வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ். ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அதை பல மடங்கு ஆகிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிட் வந்து ஒரு 10 பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து வந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா லேடி ஸ்டாஃப், ஜென்ஸ் ஸ்டாஃப் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து. இன்னொன்று வந்து நிறைய இந்த கார்டன் ரிலேட்டடாக வரப்போ ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸில் நிறைய வரும். என்னென்ன மாதிரியான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஷேட் நெட் ஹவுஸ் ஃபேப்ரிகேஷன், ஸ்டாண்ட் ஃபேப்ரிகேஷன், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கான இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. முதல்ல வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ நம்மளால் வந்து நம்ம மேன் பவர் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கப்போ நம்ம ஒரு ரீசனபிளான ஒரு கோட் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியிலேருந்து இப்போ டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் இருக்கிறப்போ அவங்க கேட்குற அந்த ப்ரைஸிங்ஸ் வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. அப்போ வந்து எல்லாமே நம்ம கிட்ட இனிமேல் வந்து இருந்தால் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக தான் இருக்கணும். பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கிறப்போ அது பண்ணணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், மைண்டில் எல்லாமே ஓடுது, பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதுக்கேற்றபடி வந்து பீப்புள் இவங்களை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம், டைம் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜடியான டைம் தான் அது. இருந்தாலும் வந்து ஒரு ஆர்கானிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சாங்க அந்த டைமில். அப்போ அந்த கார்டனிங் வந்து நிறைய பேர் வந்து ஈடுபட வச்சது. அந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அது மேலே இருந்த ஈர்ப்பு வந்து நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருந்துச்சு, நிறைய இன்க்ரீஸ் இருந்தது. கார்டனிங் மேலே நிறைய பேருக்கு ஈடுபாடு. அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈடுபாடு தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அற்புதமான ஸ்டாஃப். நிஜமாலுமே வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா எங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து நான் கோடி நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் அமைஞ்சது. இல்லை, உங்கள் பிஸ்னஸில் அந்த சேலஞ்சஸ் இதில் வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸை பற்றி தான் சொல்கிறீங்க. பொதுவாக வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்கீங்க? நீங்கள் அவங்க கிட்ட அதுக்கு அவங்க சொல்லுவாங்க. இல்லை சார், இது உங்களுக்கே தெரியும்ல, இந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளான ஒரு சேலரி பேக்கேஜ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் சார். கண்டிப்பாக கொடுத்தா தான் எல்லாருமே நிலைச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து நம்ம லோக்கல் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அவங்களோட கடையாக வந்து இதை பார்த்தாங்க, அவங்களோட ஒரு தொழிலாக பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம். ஏன்னா முக்கியமாக நான் சொன்னபடி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ண தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் மிச்சம் இருக்கிற டைமில் வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் சார். அதுதான் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஃபஸ்ட்டு விஷயம் எப்படின்னா வரவங்களை சிரித்து வரவேற்கணும். அவங்களுக்கு வந்து கஸ்டமர் எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றத ஆரம்பித்து கண்டிப்பாக அவங்கள உட்கார சொல்லணும், அவங்ககிட்ட பேசணும். நிறைய விஷயங்களை வந்து இது நம்மளுக்கு ஏன் பேசணும், நம்ம வராங்க பொருள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படி கிடையாது. நான்லாம் என்ன விட்டால் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவார்டு பேசிகிட்டு இருப்போம். ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு முக்கியமாக வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும். நம்ம பாட்டுன்னு வந்து ப்ரைஸிங்ஸை வந்து ஏற்றக்கூடாது. அதெல்லாம் கண்ணாமண்ணன் பண்ணாமல் அப்பப்போ ஆஃபர்ஸ் விடுவோம். எம்ப்ளாயீஸையும் வந்து என்கரேஜ் பண்ணுறபடி நிறைய விஷயங்கள்
எடுத்த உடனே பண்ணல, அப்புறம் தான் ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து யாராவது ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி கஸ்டமர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கார்டன் கான்டெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவோம். கான்டெஸ்ட்னா என்ன மாதிரியான கான்டெஸ்ட் இருக்கும்? கிச்சன் கார்டன் கான்டெஸ்ட், வெஜிடபிள் கார்டன், அதுதான் எங்களோட பேஸ். இப்போ வந்து செடிகள் வந்து யார் வேணால் எது வேணால் வளர்த்தலாம். அப்படின்னா பூச்செடிகள் நிறைய பேர் வளர்க்கலாம், ஆனால் காய்கறிகள் தான் நிறைய சேலஞ்ச். அந்த ஈல்டு எடுக்கிறது ஃபேஸ்புக் மூலிமா நிறைய கிளைண்ட்ஸ் வர வச்சோம். இது எல்லாமே வந்து கேட்குற கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணும், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணணும், கொடுக்கணும். வந்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம பாட்டுன்னு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்கள வந்து வரப்போ வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து கூடயே இருந்தவங்க வந்து எடுத்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்டாஃபோ ஒரு 3 ஸ்டாஃபோ வச்சுருந்தேன்னா என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும், ஒரு பக்கம் டெலிவரிஸ் வரும், ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் நாங்களே அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுறோம், அதையும் பண்ணணும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். இது எல்லாமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பண்ணணும். அதெல்லாம் நாங்கள் பண்ணோம், அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தோம். அதுக்கேற்றபடி அவங்க வந்து எங்களோட சிறப்பாகவே பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய வர ஆரம்பித்தாங்க. கஸ்டமர்ஸ்க்கு கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன மாதிரியான கான்டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க சார்? இது கஸ்டமர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை சார். இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டெஸ்ட் வந்து ஒரு கார்டன் கான்டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆடி பட்டத்தை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று தை பட்டத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே அந்த டைமில் தான் வந்து அந்த கார்டனிங் முடித்து அந்த ஈல்லாம் எடுத்து, அதாவது ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆனவொன்னே இல்லை, அதுலேருந்து ஒரு 3 months கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் நவம்பரில் அந்த கான்டெஸ்ட் வந்து நடத்துவோம். ஏன்னா அது அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களோட ஒரு ஈல்டு ப்ராப்பராக எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடத்தணும். இது கிட்டத்தட்ட ஒரு 12 seasons வந்து ரன் பண்ணி வெற்றிகரமாக அவங்க ஷேர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்னை வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஓவரால் தமிழ்நாடு வரைக்கும். அது கஸ்டமர் மட்டும் கொடுக்குறதில்ல, அது கஸ்டமர் மட்டும் கொடுத்தா நியாயம் கிடையாது. அது ஓப்பன் டு ஆல், யார் யார் வராங்களோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வரவங்கள வந்து அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து சில கேம் ஈவெண்ட் மாதிரி நடத்துவோம், சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி நடத்துவோம். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு கூப்பன் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸுக்கும் 5 year கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு மொமெண்டம் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கேஷும் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th பாஸ் ஆகிற எங்கள் ஸ்டாஃப்ஸோட பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் மணி மாதிரி. அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கண்டிப்பாக இருக்கும் சார். இது வந்து சொல்கிறது வந்து நிறைய பேர் பண்ணால் நல்லா, நானும் வந்து எடுத்தோடனே பண்ணலாம், அடுத்தவங்க வந்து பண்ணுறத வச்சு நம்மளும் இது மாதிரி பண்ணால் அவங்களுக்கும் நிறைய பேர் வெளியிலேருந்து இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம கூட இருக்கவங்கள தான் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் வந்து ஒரு பிஸ்னஸாக போகாமல் ஸ்கூல் காலேஜஸ் வந்து நிறைய ஃபீல்டர் பெஸ்ட் வர்றாங்க. அது ஒரு புதுமையாக இருந்தது. அது வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ண ஆரம்பித்தோம். நிறைய காசு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் காசு வாங்கினது இல்லை. சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃபீல்டர் பெஸ்ட் மாதிரி எங்கெங்கேயும் கூட்டின்னு போகிறாங்க. அது ஒரு நான் வந்து இது என்னோடய பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா நான் ஒரு தோட்டக்காரன். என் மாடியில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 400 செடி நான் க்ரோ பண்ணுறேன். நான் இன்னமும் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகி என் மாடி ஃபுல்லாகவே செடியாக தான் இருக்கும். காய்கறிகளாக அந்தந்த சீசனுக்கு ஏற்றபடி வளர்ப்பேன். அது பார்க்குறதுக்கு நிறைய பார்வையாளர்கள் கஸ்டமர் முதல்ல வர ஆரம்பிச்சதை தாண்டி ஒரு ஃபீல்ட் ட்ரிப் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த சில்ட்ரன்ஸை வந்து பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் பேச்சு கொடுப்போம், அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்களாம் வந்து நிறைய கடைகள்லேயே காய்கறியாக பார்த்தா எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு போகிறப்போ ஒரு அன்பளிப்பாக நாங்கள் தான் வந்து செடியை வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்கேயுமே சார்ஜஸ் வாங்கினதில்லை. இதை சார்ந்து நிறைய வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இது சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அவேர்னஸ் கேம்ப்ஸும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். சார், இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர், பெரிய அளவுக்கு கார்டனிங்லாம் இடம் இல்லை, உங்கள் வீட்டில் டெரஸ் கிடையாது, டெரஸ் அக்சஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு? அது இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பிஸ்னஸ் அப்கிரேடேஷன் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் கார்டன் அதை சார்ந்து நிறைய பொருட்கள் விற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டோர்னால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது A to Z எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அது முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வாட்ச் நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கணும்.
அதுதான் நம்மளை வந்து அப்கிரேட் பண்ண ஸோ வைக்கும். நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ராடக்ட் பூம் ஆகுது, என்ன ப்ராடக்ட் பூம் கண்டிப்பா. ஆகலை அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக வாசி. கண்டிப்பாக போகணும். கஸ்டமர் எதை வந்து அதிகமாக தேடுறாங்க, ஓகே. இப்போ கஸ்டமர் எது அதிகமாக தேடுறாங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து வர வைக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வர வச்சோம். ஓகே ஓகே. முதல்ல அந்த காய்கறி தோட்டத்துலேருந்து அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை வந்து அப்கிரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண ஆரம்பித்தோம். வெறும் வெஜிடபிள் கார்டனிங் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பிங், அதை தாண்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மோர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸை வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ வராங்க அப்படின்னா நான் செடி மட்டும் கொடுத்தா அவங்க தொட்டிக்கு எங்கே போவாங்க, மண்ணுக்கு எங்கே போவாங்க, அதனால் வந்து அதுக்கு வேணால் உரங்களுக்கு எங்கே போவாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வந்து பிளான்ட் இல்லாமல் பிளான்ட்டோட சேர்த்து சப் ப்ராடக்ட்ஸும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக சப் ப்ராடக்ட்ஸ் வந்து இனிஷியலில் விற்றுந்தோம். முதல்ல வந்து எங்களோட சப் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த காய்கறி தோட்டத்தை சார்ந்து இருந்தது. அதுக்கு விதைகள் அது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இப்போ தண்ணி ஊற்றுற கேன்லேருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து உரங்கள்லேயே ஏகப்பட்ட உரங்கள் இருக்குது. அந்த மாதிரி உரங்கள், உயிர் உரங்கள் எல்லாமே இயற்கை சார்ந்து தான் எல்லா விஷயமும் இன்றைக்கும் வந்து 99% பண்ணுறோம். 1% எங்களால் பண்ண முடியாத ஸ்டேஜில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கூட மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஸ்டோரில் வந்து எங்கேயுமே அடுக்க மாட்டோம். அது கிளைண்ட்டாக வந்து நம்ம கேட்குறப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இதாகிடுது. மற்றபடி ப்ராடக்ட்ஸ்ன்னு போகிறப்போ நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நியூவாக. இப்போ வந்து எங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்கும், கம்பெனிஸ் இருக்கும், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல வந்து சூட்டபிள் ஆகிற ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். முக்கியமாக அந்த சூட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கான பிளான்ஸையும் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கான சாயில்லேருந்து எல்லாம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்ம கடைக்கு வந்தால் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். நாம் எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நமக்கான வாய்ப்பை நாம தான் உருவாக்கணும். பொது வெளியில் போய் நாம தான் விளம்பரமும் பண்ணணும். இந்திரா கார்டன்ஸ் தங்களோட ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு எக்ஸ்போக்கு போகும்போதும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நமக்கான கஸ்டமர் பேஸை, நமக்கான பப்ளிசிட்டியை நாம தான் உருவாக்கணும்னு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல பேரோட அறிமுகமும் கான்டாக்டும் இதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது அப்படியே மெல்ல மெல்ல அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்போலையும் ஒவ்வொரு ஸ்டாலையுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்காங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டதில் ஒரு எக்ஸ்போ மூலமாக இந்திரா கார்டன்ஸ்க்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. அவங்களையும் அவங்களோட பிஸ்னஸையும் பெரிய அளவில் ரீச் பண்ண வச்சது அந்த எக்ஸ்போ தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கார்டன் அண்ட் நர்சரி ரிலேட்டடாக எங்கே எக்ஸ்போ நடந்தாலும் தங்களோட இந்திரா கார்டன் ஸ்டால்ஸ் அங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா தன்னோட எக்ஸ்போ அண்ட் ஸ்டால்ஸ் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு மிஸ்டர் மைத்ரேயன். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். நிஜமாலுமே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது சோஷியல் மீடியா எடுத்து கொடுத்துருக்கேன். நான் பெரிய லெவலில் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப பண்ணதில்லை. அதில் நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது, எனக்கு ரொம்ப அது ஒரு எனக்கு அதுக்கான பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நானே முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி நான் பண்ணுறது. என்னோடய கலீக் ஒருத்தர் இருக்கார், அப்போ நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு, அவரை வச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பிரதரின்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் இது விஷயங்கள்லாம். அதில் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஃபேஸ்புக் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். அப்போது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் கூகுளில் வந்து ரிவ்யூஸ் வாங்க ஆரம்பித்தோம். நிறைய ரிவ்யூஸ் வர கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த கூகுளில் ரிவ்யூஸ் அதை பார்த்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. எதுவுமே பெய்டாக நாங்கள் பண்ணலை, எல்லாமே நாங்களாக தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வெப்சைட் ஆரம்பித்தோம். வெப்சைட் பெரிய லெவலில் நாங்கள் பண்ண முடியல எங்களால். யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். முதல்ல வந்து கேமரா பார்த்தே பேசினாலே போயிடுவேன். கேமரா பார்த்து பேசினாலே ஒரு ஷூட் போனோன்னா கூட அந்த ஷூட்டுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு வார்த்தைகள். அதுக்கப்புறம் அதில் வந்து அனுபவங்கள் தான், அனுபவங்களே சிறந்த பாடம். நம்ம கற்றுட்டு ஒன்றுனா எப்படி பேசலாம், என்ன பேசலாம். நிஜமாலுமே அதில் கற்றுனது என்னன்னா எதுவுமே கூச்சப்படக்கூடாது. நம்ம கூச்சப்பட்டாலும் நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. அந்த கூச்சப்படாமல் வந்து யார் திட்டாலும் தூட்டுறோம்ன்றபடி ஏன்னா எங்கே போனாலும் நம்ம கண்டென்ட்டாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம், இது பண்ணிகிட்டே இருக்கோம். அதே சமயம் சோஷியல் மீடியாவில் வந்து பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் வரும்.
அந்த நெகட்டிவாக வரதெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே எடுத்துன்னு போக முடியாது. என்றைக்குமே எதுவுமே வந்து மட்டம் தாழ்த்தி நாங்கள் பேசினது கிடையாது. அந்த சோஷியல் மீடியாவை யாராவது நம்மளுக்கு தவறான இதாக இருந்தால் கூட நம்ம வந்து அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். சைலண்ட்டாக இருந்துட்டு போயிட்டே இருந்துருவேன். எனக்கு எண்டில் வந்து பிஸ்னஸ் நடக்குதா, எனக்கு அதுதான் தேவை. நம்மளை பற்றி 1000 பேர் 1000 இது சோஷியல் மீடியாவில் அவங்க பேசட்டும். நான் வந்து இது வரைக்கும் வந்து யாருமே ரிப்ளை பண்ணதில்லை. இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் தான் நான் பேசுவேனே தவிர இதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு ப்ராடக்ட் வந்து மட்டும் தான் நான் வந்து பேசினதில்லை. ஏன்னா வந்து இது எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பேசலாமே தவிர இதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து கேவலமான ப்ராடக்ட்டு, இதை வாங்காதீங்க, இது கிடையாது. அதுவும் அவங்களோட பிஸ்னஸ் ஒருத்தர் அதை சார்ந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எந்த காலத்துலையுமே இன்டர் பண்ணக்கூடாது. நம்ம சார்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமா அதுக்கான வீடியோஸ் நிறைய போடுவோம். நான் இப்போது ஒரு விலாக் மாதிரி க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் க்ரியேட் பண்ணுவேன். ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றுலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறப்போ எனக்கு எண்டில் கிளைண்ட் வராங்களா அப்படின்றத எனக்கு தேவை. அதை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரைஸிங் சொல்லிட்டு பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியமானது. நானும் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் இந்த விலையில் இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள். நிறைய அந்த டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்ஸ் ஏன் அவங்கள போட்டு குழப்பின்னு இருக்கணும். அவங்கள போட்டு நான் இது பண்ணி அவங்கள துன்புறுத்தி இதுதான் ப்ராடக்ட், இது அதோட குவாலிட்டி, இந்த ப்ரைஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய மார்க்கெட் பிடிக்க ஆரம்பித்தோம். இன்ஸ்டாகிராம் நல்ல இதாச்சு. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ அதுலேயும் வந்து கூச்சப்படாமல் வீடியோஸ் நிறைய வந்து போஸ்ட் பண்ணுவோம். சோஷியல் மீடியா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பலம். அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து அதை வந்து பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வந்து கிளைண்ட்ஸ் நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நர்சரி பிஸ்னஸ், கார்டனிங் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸுமே அடுத்த ஜென்ரேஷன், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது இன்வால்வ் பண்ணுறத பற்றி உங்களோட ஐடியா என்ன? கண்டிப்பாக பண்ணணும் சார். கண்டிப்பாக பண்ணணும். இப்போது ஒரு நிறைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்கூடாக பார்க்குறோம், வேலை வாய்ப்புகள் வந்து கம்மியாகுது. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகுது. அப்படி இருக்கப்போ சேலரி வைஸும் நிறைய பேர் வந்து கம்மியாகிடுது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, படிச்சிருக்கீங்க ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜாப் இருந்தால் அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பாருங்கள். எந்த ஒரு ஜாபுமே கேவலமான ஜாபுனே கிடையாது. இப்போ என் பையனை வந்து இதில் தான் இந்த ஃபீல்டில் வந்து வர வைக்கணுன்றது என்னோட இது. அவனும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த கார்டனிங் சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். என் பொண்ணுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் பையனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்காக வந்து இப்போதுலேருந்தே அவங்களுக்கு வந்து இதில் விஷயமாக கற்றுத்தரேன். அவனை வந்து ஒரு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்லேயோ ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கிறது என்னோடய நோக்கம். அது சார்ந்து தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். இப்போ +1 போகிறான். அது சார்ந்து அந்த குரூப்ஸ் எடுத்துருக்கு. இந்த ஃபீல்டை வந்து எடுத்து டெவலப் பண்ணணும். எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலை வந்து எப்படி இதுன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொழில் எதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாதிச்சு காட்டியிருக்காங்க மக்கள் நிறைய. அந்த மாதிரி இந்த ஃபீல்ட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடையாக இருந்தது, உள்ள 10க்கு 10 இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம் ஒரு காலி இடத்துல. உள்ளே தான் இருந்தோம். உள்ளறையே நான் அவ்வளோ கிளைண்ட்டை வர வச்சேன். அவ்வளோ கிளைண்ட் வருவாங்க எனக்கு. அப்புறம் மெயின் ரோடுக்கு மூவ் ஆகிருக்கும். இங்கே வந்தோடனே இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷோரூம் அட்மாஸ்பியர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். இங்கே எல்லாமே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இது பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கஸ்டமர் இது பண்ணுறதுக்கும் வந்துடுது. சார், இப்போ வந்து நர்சரி கார்டனிங் பிஸ்னஸில் புதுசாக வர்றவங்களுக்கு இந்திரா கார்டன்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நர்சரி வந்து நாங்கள் ஆரம்பித்ததோட பேக்ரவுண்ட் சொல்லலாம் சார். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நர்சரி வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்க்குறப்போ நம்ம சுற்றி வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகாத வரைக்கும் ஓகே. ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகிறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். எல்லோரும் வருவாங்களா, இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்துலையும் போயிடக்கூடாது. நான் எந்த காலத்துலையும் பயந்தது கிடையாது. ஏன்னா நம்ம வியாபாரத்தை நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம வியாபாரத்தை நம்மளோட நோக்கம் கிளியராக இருந்தால் நம்ம போகிறோம். அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னா கிடையாது. எல்லோரும் வரதான் செய்வாங்க. இது ஓப்பன் ஃபார் ஆல் தான். வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே யாருக்குமே வந்து எழுதி வைக்கப்பட்டதில்லை. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இதாக தான் நம்ம எடுத்துன்னு போகணும். நம்ம எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து தலகணமாக ஆகிடும். நம்மளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாருமே வரணும், எல்லாருமே டெவலப் ஆகணும், எல்லாருமே ஒத்துமையாக ஜாயிண்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும். கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து இவங்க வந்துட்டாங்க, நம்ம உடனே நம்ம இதில் ரன் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு இல்லாமல் அவங்க சூஸ் பண்ண போகிற ஒரு பிளேஸ் முக்கியமானது.
அதே சமயம் அந்த இடத்துல எது தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான. அந்த கஸ்டமர்ஸ்க்கு எது தேவை கண்டிப்பாக. நான் வந்து இப்போ இங்கே இருக்கிறேன், நான் வந்து இங்கே வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத செடி, இங்கே தேவையில்லாத செடி நிறைய வச்சாங்கன்னா கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. இங்கே என்ன செடி போகும், அதே மாதிரி அவங்க வைக்க போகிற இடத்துல என்ன மாதிரி செடிகள் வந்து வச்சா வரும், என்ன மாதிரி வந்து கஸ்டமரோட எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து ஒரு மார்க்கெட் வாட்ச் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும். இதை தாண்டி வந்து ஆன்லைனில் விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் வந்து ஸ்டோர் வச்சு தான் விற்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய பேர் விற்கிறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. அதுவும் வந்து வீட்டில் இருந்தே வந்து தாராளமாக பண்ணலாம். அதை தாண்டி வந்து நம்மளோட சப்போர்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் மார்க்கெட் ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோன்றது கண்டிப்பாக நாங்கள் வந்து யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பேஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்சி இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை சார். யார் வேணால் எது வேணால் கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்க முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து டைரெக்டாக வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அவங்க வந்து இறங்கி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க வந்து பண்ணி தான் பண்ணணும். இப்போ எங்கிட்டே ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எங்கே இருந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஓப்பனாக வந்து எல்லாருக்குமே வந்து அது எடுத்து கொடுத்துட முடியாது, சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க தான் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன மதிச்சது கொடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னை தேடி வந்து அவங்களே சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேரை வந்து பண்ண வச்சுருக்கோம். எனக்கு கிரெடிட் தராங்க, அந்த லெவலுக்கு வந்து வர வச்சுருக்கோம். எதனாலனா அந்தளவுக்கு உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து போகுமா, இந்த இடத்துல எந்தெந்த ப்ராடக்ட் மூவ் ஆகும் அப்படின்றத வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஸ்டாஃப் ஹேண்ட்லிங்கில் இருந்து இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், கஸ்டமர் ஹேண்ட்லிங் எல்லாமே கஷ்டம்தான். ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் எல்லாமே கஷ்டம்தான். அது எல்லாமே வந்து எப்படி பக்காவாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சஸ்டெயினாக இருக்கணும். நம்ம மட்டும் டெவலப் ஆகாமல் நம்ம கூட இருக்கவங்களையும் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நிலச்சி நிற்க முடியும். இது எல்லாமே வந்து பண்ணணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், கார்டனிங் ஃபீல்டு இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம இந்த இது பண்ணணும். முக்கியமாக வந்து சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கடன் வாங்காமல் பண்ணணும். முக்கியமானது நான் வாங்கி தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து அது எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து அது மேனேஜ் பண்ணி எடுத்துன்னு வர இதில் இருக்கணும். நம்ம எதுவும் எல்லாமே லோன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிட்டோன்னா நம்மளை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நிறுத்திட்டா நம்மளால் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பண்ணலாம் தாராளம். ஓகே சரி, இவ்வளோ நேரம் பிஸ் தகவல் சேனலுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கேள்விகளுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு விஷயம், செடிகள் இது வந்து ஒரு பிஸ்னஸை தாண்டி இது ஒரு செடிகள் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வந்து முக்கியமாக அதை வந்து கற்றுத்தரணும். கண்டிப்பாக முக்கியமாக அந்த காய்கறி செடிகள்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஃப்ரம் சீட் ஒரு 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 சீட்லேருந்து ஒரு பிளான்ட் எப்படி க்ரோ ஆகுது. முக்கியமாக அந்த வெஜிடபிள்ஸ், நான் நிறைய வெஜிடபிள்ஸ் பற்றி பேசுனேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட் எப்படி க்ரோ ஆகுது, அதுலேருந்து ஒரு வெஜிடபிள் எப்படி வருது, அது காயாகி எப்படி கனியாகுதுன்றது கண்டிப்பாக இடம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கற்றுத்தரணும். ஒரு ஃபார்மர் எந்தளவுக்கு கஷ்டப்படுறான், நம்ம பிளேட்டுக்கு வர ஃபுட்டு வந்து நம்ம எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம காய்கறிகளில் தான் போகிறோம். அதை தாண்டியே வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உழைப்புலேருந்து நமக்கு வருது, எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ சவால்கள் அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிளேட்டுக்கு அந்த ஃபுட்டு வருதுன்றது ரொம்ப அது வந்து உணவை வீணாக்காமல் எப்படி பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது கூட இது மூலிமா கற்றுத்தரது மூலிமா அவங்களுக்கும் வந்து இந்த ஃபார்மர் படுற கஷ்டம் எல்லாமே தெரியும். இடம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பூச்செடியோ எங்கே செடி இருக்கோ இங்கே தான் வாங்கி வைக்கணுன்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நர்சரி இருக்கோ, இல்லை ரோடோரமாக பார்க்குற செடியாக இருந்தால் கூட அதில் ஒரு கட்டிங்ஸ் எடுத்து கண்டிப்பாக செடி வளங்க. என் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம், முற்றத்தில் ஒரு துளசி மரம் வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லாகவே என் மாடியை வந்து யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 செடி வளர்த்துட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து செடி வளங்க. அது வந்து நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே பார்க்குறோம். நம்ம வந்து செடி வச்சா, ஒரு சின்ன செடி வச்சா அது மூலிமா மாற்றங்கள் ஏற்படுமானு கிடையாது. நம்மளுக்கான மாற்றங்கள் ஒரு சின்ன செடி வச்சு நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணோம் அப்படின்னா, என் வீட்டு மாடியில் ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீ ஜோனே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே அவசியம் செடி வளர்க்கணும். உங்கள் சேனலில் என்ன இன்டர்வியூ பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். கோவிலம்பாக்கம்ல இருக்க இந்திரா கார்டன் சொன்னோம். அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் மைத்ரேயன் கிட்ட பேசி அவர் எப்படி தன்னோட பேஷனை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணாரு, அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன, அவர் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எப்படி தன்னோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்றத அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திரா கார்டன்ஸ் நம்ம லைஃப்பை இயற்கையோடு இணைக்கிற ஒரு நம்பிக்கையான துணை. நான் ஃபரான் அண்ட் திஸ் இஸ் பிஸ் தகவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சியர்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸும் நம்ம சேனலில் ஃபீச்சர் ஆகணுமா? எல்லாருக்கும் சொல்கிறதுக்கான ஸ்டோரி உங்ககிட்ட இருக்கா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களை தேடி வரோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை.